15 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கேன். அதோட மினி விளாக் தான் அது. வாங்க பார்க்கலாம். நான் 10வது படிக்கும் போது தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வாழப்பாடியிலேருந்து ஒரு 6 மணிக்கெலாம் பஸ்ஸை ஏறிட்டேங்க. வாழப்பாடியிலேருந்து கள்ளக்குறிச்சி போயிட்டு, கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் தான் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போனோம். குலதெய்வ கோயிலை போய் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த கோயிலில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போவும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. என் பொண்ணு இந்த கோயிலில் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னா, ஒரு சின்ன வேண்டுதல் வச்சோம். அது நடந்தனால இப்போ மொட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், எங்கள் குலதெய்வ கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கோயிலை எல்லாமே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோயில் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், எங்கள் கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என் தங்கச்சி என்னோட பொண்ணை தூக்கி வச்சுருக்காங்க. என் பொண்ணு ஜாலியாக விளையாண்டுருக்காங்க பாருங்கள். இவர் தான் என் தம்பி, இவங்க தான் எங்கள் பாட்டி. நான் மொட்டை அடிச்சுட்டு வந்த உடனே என் பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்கள். என் பொண்ணு என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. மேஜிக்லாம் பண்ணி முடி வளர வைக்க பார்த்தாங்க, அதெல்லாம் முடியல. இங்கே பாருங்கள், பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. சாமிக்கும் படைச்சாச்சு. சாமிகிட்ட படைச்சிட்டு சாமி கும்பிட்டு என் பொண்ணு பாருங்கள் அழகாக நீர் வைக்கிறாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கோயிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா கரெக்டாக எங்கள் ஊருக்கே போயிடுவோம், வாழப்பாடிக்கே போயிடுவோம். அதனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ரயில்வே ஸ்டேஷனில் குரங்குகளோட அட்டகாசம் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். ஏன்னா ட்ரெயின் வர வரைக்கும் அந்த குரங்கு கூட ஜாலியாக விளையாண்டுருந்தோம். என் பொண்ணு சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃபேமிலியோடு நான் போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் எல்லோரும் சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ட்ரெயினில் வராங்கன்னு சொல்லிட்டு. ட்ரெயினில் அந்த கடலக்காய், நாவப்பழம், சமோசா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தோம் எல்லாருமே. இந்த ஊர் எங்கள் அக்காவோட ஊர். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஃபேமிலியோடு எல்லாம் ஜாலியாக போயிட்டு வர்றது பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோலாம் நாங்கள் விலாகாக போட்டுட்ருக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்த விலாகில் பார்க்கலாம். அவ்வளோதான்.